எந்த படுபாவி தம்பி என் பொண்ணு இந்த கதிக்கு ஆளாக்குனா? அவன் கை கால் விளங்காம போயிடும், நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிருவான். வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற என் பொண்ணுக்கு ஏன் இப்படி தொடர்ந்து கெட்டதுக்கு மேல கெட்டது நடக்குதுன்னு தெரியல. கத்தி எடுத்து என் பொண்ணை குத்துற அளவுக்கு இறக்கமே இல்லாத அந்த படுபாவிக்கு நல்ல சபை வராது. சக்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் யாரா இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நான் பழி வாங்கல. என் பேரு சிவா இல்ல. ஐயோ வேண்டாம் தம்பி, இந்த மாதிரி வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வுன்னா காலம் முழுக்க எல்லாரும் பழி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா தம்பி, சட்டப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். தம்பி, நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. இதுக்கப்புறம் சக்திய நாங்க பாத்துக்கிறோம். இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன், நீங்க வீட்டுக்கு போங்க. காயத்ரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, சக்திக்கு இப்படி ஆகி ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்ததுல இருந்து நீங்க ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்கன்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. உங்களை காணும்னு வீட்ல எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க தம்பி. ஆமா தம்பி, லக்ஷ்மி சொல்றதுதான் சரி, நீங்க போங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சக்தியோட நிலைமைக்கு நான் முக்கிய காரணம் ஆயிட்டேன். நான் இப்ப சக்தி பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். சக்திக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. உங்க முகத்தை பாருங்க எவ்வளவு சோர்ந்து போயிருக்குன்னு. நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. முதல்ல இங்க காயத்ரி இருக்கா, நானும் கூட இருந்து பார்த்துப்பேன். இங்க இருந்து சக்தியை பார்த்துக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது நான் என்னோட மன நிம்மதிக்காகவும் திருப்தியா இருக்கிறதுக்காகவும் தான் நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னேன். அதனால தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். வரேன் தம்பி. கிளம்புங்க.